असतोमा सद्गमया तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி அமைய போகிறது நீங்க கணிக்கிறது இதுதான் எங்க ஐயாவுடைய தேர்தல் முடிவுங்கிறது இங்க இருக்கிற யார் கையில் இல்லை, எங்க கையில் இல்லை, உங்க கையில் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கு. இது மக்களுடைய சிந்தனை தெளிவு, அதனால வர்ற தேர்வுல இருந்து வர்ற ஒரு வெளிப்பாடு. அதனால இது இப்படிதான் இந்த முடிவு வரும் அப்படின்லாம் சொல்றது இல்லை. எப்படி வந்தாலும் ஏற்கணும். ஆனா நாடு மக்கள் நலன் பேணுகிற, அதையே முதன்மையா சிந்திக்கிற ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அதுக்கேற்ப மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். வரும்போது நல்ல அரசு அமையும். அதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருக்கு, குறிப்பா எங்க பயணம் இருக்கு. அதனால இது எப்படி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த 26 தேர்தல் எப்படி வர முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? இல்ல, அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா இருக்கணுங்கிறதா. அது நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள் சொன்னது. எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறது. நாங்கள் எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும்னு நினைக்கிறோம். இங்கே அரசியல் பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு. ஒரு வேட்பாளர் 15-20 கோடியை முதலீடு செய்கிறாருன்னா 150-200 கோடி ஈட்டிக்கிறலாம்னு நம்பிக்கை. அப்போ இது சேவை இல்லை, ஒரு புனித அமைப்பு, ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு. இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது. அதில் போய் மக்களுக்கு இங்கே சேவைங்கிறது ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு. இங்கே எப்படின்னா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை, செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு. இதை தகர்த்து மக்கள் அரசியல், செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இங்கே நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவங்க கையில் அதிகாரம் இருந்தால் தான் இந்த நாடு சரியா இருக்கும். எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு 3000 கொடுப்பான், அரிசி கொடுப்பான், வேட்டைத்தலை கொடுப்பான், மடிக்கணினி கொடுப்பான். மடிக்கணினி தேர்தல் நேரத்தில் கொடுக்கும்போது தேர்தல் அரசியல். பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது, அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலாக இருக்கு. தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக மாறிடுது. பொங்கலுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இந்த நிலையில இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பேர் ஒரு தலைகீழ் மாற்றம் வரணும். அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில புரட்சி. அது வரணும். அது மக்களின் மனத்திலிருந்து வரணும். ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துட்டா மாறிடும், சமூகம் மாறிடும். அப்ப நாங்க நினைக்கிறது, எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயனில்லை, ஆட்சி முறை மாற்றணும். அப்ப அடிப்படை அமைப்பை அரசியலே மாற்றணும். அதுக்குதான் நாங்க வேலை செய்யறோம். அப்படி ஒரு அமைப்பு வரும், விரைவில் வரும். ஐயா சொன்னது மாதிரி என்னை யாருக்கும் தெரியாது, எந்த பின்புலமும் இல்லை. 3வது பெரிய கட்சியா சாதாரண மகன் ஏறி நிற்க முடியுதுன்னா நீங்க சாதி சொன்னீங்க, மதம் சொன்னீங்க, சாராயம் கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, சலுகைகளை சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. அதையும் தாண்டி ஒரு புது சின்னத்தை தேடி எங்களை தேடி தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது. ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள், அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள். நீங்க யாருமே எது ஒன்று நல்லது தானே விரும்புறீங்க. ஒரு கடைக்கு போனால் இந்த புடவை நல்லா இருக்குது, ஒரு கடைக்கு போனால் இந்த உணவு சுவையா இருக்குது. இப்போ நல்லதை தேர்வு செய்கிற என் மக்கள் ஒரு நாள் தேர்வு செய்வாங்க. அவர் சொல்றா, மின்சாரம் இல்லாத இரவுகளில் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்னு. அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள்னு இப்ப தேடுவாங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய பதிலே கொடுத்து எங்க சேனலை தொடங்கி வச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.
உங்களுடைய வலையொலி வெற்றியடைய என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்து.